நமக்கு என்ன செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. என்ன ஆகுது, கேட்மியம் 2+ மாறுது. இது சால்ட் பிரிட்ஜ் நமக்கு தெரியும். அடுத்து காப்பர் 2+ காப்பரா ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப கேட்மியம் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ரைட்டா? ஆக்சிடைஸ் ஆகுது. இது என்ன ஆகுது அப்படின்னா ரிடக்ஷன் ஆகுது. சரியா? ரிடக்ஷன் ஆகுது. ரைட். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாங்க கவனிங்க. காப்பர் என்ன ஆகுது, Cu2+ இருந்து Cu மாறுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.34 வோல்டேஜ். ரைட். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இது ரிடக்ஷன் தான் ஆகுது. இந்த செல் ரிடக்ஷன் தான் ஆகுது. ஓகே ரைட். சரி ரைட். இங்க கேட்மியம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் என்னது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். கேட்மியம் 2+ இருந்து கேட்மியம் மாறுது எவ்வளவு அப்படின்னா நல்லா கவனிங்கம்மா என்ன இருக்கு -0.40 வோல்டேஜ். உங்களுக்கு என்ன நடக்குது, கேட்மியம் 2+ ஆக்சிடைஸ் ஆகுது. இங்க கொடுத்தது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். உங்களுக்கு தேவைப்படுறது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அப்ப என்ன பண்ணணும், இதோட சைனை மாத்தி போட்டுறணும். அப்ப உங்களுக்கு தேவையானது CD வந்து CD2+ மாறுறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா 0.40 வோல்டேஜ். மாத்தது புரிஞ்சா